ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜெகஜனனி சுகஸ்வரூபிணி சுகஸ்வரூபிணி மதுரவாணி சுகஸ்வரூபிணி மதுரவாணி சொக்கநாதர் மனம் மகிழும் மீனாட்சி சொக்கநாதர் மனம் மகிழும் மீனாட்சி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜெகஜனனி வாணியகுமாரி பவானி அம்பா சிவ பஞ்சமி பரமேஸ்வரி வாணியகுமாரி பவானி அம்பா சிவ பஞ்சமி பரமேஸ்வரி வேண்டு வரம் தர வணக்கம். முத்தமிழே மீனாட்சி பொழுதும் அழுது கொத்தோடு மலரெல்லாம் மனம் வீசுது உந்தன் கோபுர கலசத்திலே ஒளி வீசுது முத்தாள அம்மன் வந்து முத்தாடு முத்தமிழே மீனாட்சி பொழுதும் அழுது முத்தாள அம்மன் வந்து முத்தாடு முத்தமிழே மீனாட்சி பொழுதும் அழுது கொத்தோடு மலரெல்லாம் மனம் வீசுது கொத்தோடு மலரெல்லாம் மனம் வீசுது கோபுர கலசத்திலே ஒளி வீசுது முத்தாள அம்மன் வந்து முத்தாடு முத்தமிழே மீனாட்சி பொழுதும் அழுது சித்தாடை கட்டி வந்த பிள்ளை தமிழோ நித்திக்கும் தேந்தாயும் கண்ணி தமிழோ சித்தாடை கட்டி வந்த பிள்ளை தமிழோ நித்திக்கும் தேந்தாயும் கண்ணி தமிழோ சொக்கருக்கு மாலையிலே சொந்தமெல்லாம் கூடி வர சொக்கருக்கு மாலையிலே சொந்தமெல்லாம் கூடி வர அலமெல்லாம் உள்வாசல் கல்யாண கோலமம்மா அலமெல்லாம் உள்வாசல் கல்யாண கோலமம்மா அம்மல் வந்து முத்தாடு முத்தமிழே மீனாட்சி பொழுதும் பூமாரி பொன்மாரி முத்தாடம்மா பூஞ்சோடி நீ இருக்க அலங்காரம்மா பூமாரி பொன்மாரி முத்தாடம்மா பூஞ்சோடி நீ இருக்க அலங்காரம்மா பைகணதி கரையோரம் வண்ணக்கமீசை கேட்டு பைகணதி கரையோரம் வண்ணக்கமீசை கேட்டு வெள்ளிவிகள் வந்து வந்து துள்ளி விளையாடுதம்மா வெள்ளிவிகள் வந்து வந்து துள்ளி விளையாடுதம்மா தாள அம்மல் வந்து தாடுது தமிழே மீனாட்சி பொழுதும் அழுது கொத்தோடு மலரெல்லாம் மனம் வீசுது கொத்தோடு மலரெல்லாம் மனம் வீசுது
பாராமல் கை கொடுப்பான் பழனி மலை வேளவேணி ஏறாத மலை ஏறி எருதிரண்டு கத்தளிக்கே பாராமல் கை கொடுப்பான் பழனி மலை வேளவேணி பாராமல் கை கொடுப்பான் பழனி மலை வேளவேணி ஏறாத மலை ஏறி எருதிரண்டு கத்தளிக்கே பாராமல் கை கொடுப்பான் பழனி மலை வேளவேணி பாராமல் கை கொடுப்பான் பழனி மலை வேளவேணி குமாரி கொழுந்து வாங்க உண்டோ நீ மலை பழனி வேளவேணி உடையில்கள் பொறுக்கி ஒழுங்காக மச்சு கட்டி மச்சிலேந்தி என் கந்தையா நன்றி நன்றி நன்றி. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக பமாளி வந்தேடுங்க. ஊரு விட்டு ஊரு வந்து உங்களை பார்க்க வந்தவங்க நாங்க நடிக்க வேணும்னா
பாடி பாட்டு பாடி பாட்டு பாடி ஒரு ஆட்டமாடி ஆட்டமாடி பாட்டு பாடி பாட்டு பாடி ஆட்டமாடி பாட்டு பாடி ஆட்டமாடி பாட்டு பாடி ஆட்டமாடி கொட்டார விட்டு வந்தோமையா தெரிஞ்சு வந்தோமையா நாங்க சரியான நேரத்துக்கு வந்தோமையா சரியான நேரத்துக்கு வந்தோமையா நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி நம்முடைய அன்பு சார்ந்த பெரியோர்களே, கலை மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய கலாரசிக பெருமக்களே, எனதருமை தாய்மார்களே மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்து பாதுகாப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர் அன்பையா அவர்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்திற்கு மிக சிறப்பான முறையில் தெளிவாக ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது ஒளி அமைப்பகம் ஸ்ரீ கருப்புசாமி ரேடியோஸ் மகிழ்ச்சேரி அன்பு உள்ளங்களுக்கும் உரிமையாளர் எம் விநாயகம் கே வேல்முருகன் அன்பு நண்பர்களுக்கும் அதில் பணிபுரியும் சகோதரர்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த நாடகத்தை உலக நாடு முழுக்க கொண்டு செலுத்த வேண்டும் என்று இங்கே வருகை தந்து சிறந்த முறையில் இங்கே வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய எங்களது மாயவன் மாதவன் அன்பு அண்ணா அவர்களுக்கும் வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் வந்திருக்கும் கலைஞர் பெருமக்கள் சார்பாகவும் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் இந்த மண்ணின் மைந்தர் மரியாதைக்குரிய அன்பு மாப்பிள்ளை ஆர்.கே. கணேசன் என்ற சக்கரவர்த்தி ராஜ நடிகர் அவர்களது சார்பாக இருக்கரங்குட்டு என்போடு வருக அன்போடு வரவேற்கிறோம். நன்றி கதை வணக்கம் 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 எல்லாத்துக்கும் வணக்கம். நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. நமது சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் தாலுகா மகிழ்ச்சேரி நமது சிவனாங்குளம் கிராமத்தில் பிறந்த தலை சிறந்த ராஜ நடிகர் மரியாதைக்குரிய அன்பு மாமா, இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்த திரு ஆர் கருப்புசாமி அவர்களது 7ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு இந்த நாடகம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. வருடந்தோறும் அன்பு குடும்பத்தார்கள் இந்த நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த வருடம் இந்த கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பினை கிடைத்தது. அது நாங்கள் செய்த பாக்கியம். அன்பு குடும்பத்தார்களுக்கும் மகிழ்ச்சேரி கிராமத்தார்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் வணக்கம். ஏன்னா மகிழ்ச்சேரி கருப்புசாமி மாமா பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். அதுக்கு முன்பதாக இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்தவர் நமது சுப்பிரமணி வேளார் அன்பு ஐயா அவர்கள், அன்பு மாமா கதிரேசன் அவர்கள், அப்புறம் அன்பு தாத்தா மூக்கையா அவர்கள், தாத்தா பிச்சை தாத்தா அவர்கள், மாமா கருப்புசாமி மாமா, அன்பு அப்பா காசி அவர்கள், நடராஜன் அவர்கள், அப்புறம் தெய்வந்திரன் தாளம்போர மாமா தெய்வந்திரன் மாமா, செல்வ மாமா, இவங்க எல்லாருமே நமது மண்ணுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் வேலாயுதம் அன்பு ஐயா அவர்கள் நம்ம மண்ணுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் இந்த மண்ணில் பிறந்து தமிழகம் எங்கும் மகிழ்ச்சேரி கிராமம் அப்படின்னா இப்போ தமிழகம் எங்கும் தெரியுதுன்னா அதற்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த மண்ணில் வாழ்ந்த முன்னாள் கலைஞர்கள், பெரிய பெரிய வித்வான்கள், அப்பேற்பட்ட ஜாம்பவான்கள் வாழ்ந்த மண் இந்த மண். அந்த மண்ணுக்கு நாங்கள்லாம் வரோம் நினைக்கும் பொழுது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா மகிழ்ச்சேரி விஎஸ் மூக்கையா அப்படின்னாலே ஒரு பெரிய ஒரு ஹார்மோனிய கலைஞர். அவர்கிட்ட நான் லோகிதாசன் புலந்தனையும் போட்ட காலத்துலேருந்து தாத்தா கூட நிறைய நான் நடிச்சிருக்கேன். வெத்தலை பாக்கு போட்டு தங்கப்பல் கட்டிட்டு உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பார் தாத்தா. அப்படிலாம் ஒரு சிறந்த ஒரு கலைஞர்களிடம் நாங்கள்லாம் தொழில் பண்ணியிருக்கோம்னு நினைக்கும் பொழுது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். அதுக்கு தேவை சுக்கு இருக்கா சுக்குன்னு கேட்டது. அதை விட பெரிய சந்தோஷம் என்னதுன்னா மகிழ்ச்சேரி அன்பு மாமா ஆர் கருப்புசாமி இந்த நாட உலகத்தில் அவர் இல்லை. இருந்தாலும் இந்த ஹரிச்சந்திர நாடகம் எவ்வளவு பாதிக்குது அப்படிங்கிறது எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா ஹரிச்சந்திர நாடகம் மயனகாண்ட நாடகம் மட்டும்தான் இப்போ எல்லா ஊர்லேயும் போடுறாங்க. அதுக்கெல்லாம் நடிகர்கள் இருக்காங்க. மரியாதைக்குரிய அன்பு மாமா கணேச பாண்டியன் அவர்கள் இருக்காங்க, காரைக்குடியை சேர்ந்த ஆட்டூர் ஆறுமுகம், இன்னும் நிறைய ஜாம்பவான்கள் இருக்காங்க இந்த மயனகாண்டம் செய்வதற்கு. அதே மாதிரி கணேச பாண்டிய மாமா 3 ராத்திரி செய்வார். பிரிவு காண்டம், மயனகாண்டம், தர்பார காண்டம் செய்வார். அதுக்கு முன்பதாக எனக்கு தெரிஞ்ச விவர காலத்தில் உசிலையை சேர்ந்த அன்பு தாத்தா முத்தப்பா அவர்கள். அதுக்கப்புறம் அந்த இடத்த நிரப்புனது யாருன்னா இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்த மரியாதைக்குரிய அன்பு மாமா ஆர் கருப்புசாமி அவர்கள். இன்னும் அவர் இடத்த யாராலையும் நிரப்ப முடியல. திருமாலாக இருக்கட்டும், கழுவனச்சேரி கிராமமாக இருக்கட்டும், அப்படி சுற்று வட்டார கிராமங்கள். ஏன்னா அந்த ஊரில் பூரா இந்த 3-4 ராத்திரி நாடகம் போடுவாங்க. நம்ம கள்ளங்குளம், ஆலங்குளம், இந்த மாதிரி இந்த கிராமங்களில் தர்பார் காண்டம், பிரிவு காண்டம், மயனகாண்டம் இந்த 3-4 ராத்திரி கண்டிப்பாக போடுவாங்க. கருப்புசாமி மாமாவுக்கு நான் லோகிதாசம் போட்டிருக்கேன். லோகிதாசம் போட்டு அவர் கூட நிறையா நடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பஃபுனா போட்டு அவர் கூட நிறையா நடிச்சிருக்கேன். அதில் கழுவனச்சேரியில் வீரபத்திர அப்பாவுக்கும் மகிழ்ச்சேரி கருப்புசாமி மாமாவுக்கும் ஒரு சின்ன சண்டை வந்துருச்சு. சீனை முடிச்சுட்டு 2 மணிக்கு உள்ளே வந்தார். வீரபத்திர அப்பாட்டி என்கிட்டையும் சொன்ன ஒரு வார்த்தை, டே
கொஞ்சம் லேசாக வளர்த்துக்கோங்கடா, இதைத்தான் சொன்னார். சீனில் அந்தான்னு ஒரு 4:15 மணி வரைக்கும் நின்றுருக்கான். நாடகம் பிரிவு காண்டான். உள்ளே வந்து ஏன்டா அவங்க பார்த்தா என்னடா சொன்னேன் உங்களை, சண்டை வந்துருச்சு, பெரிய சண்டை. அப்படிலாம் ஒரு அன்பு. அவர் நேரத்துக்கு கரெக்டாக அவரை விட்டணும் வெளியில், அவருடைய திறமைகளை மக்கள்கிட்ட வெளிக்காட்டணும். ரெண்டாவது என்னதுன்னா, ஹரிச்சந்திரா தர்பாகாண்டம், பிரிவு காண்டம், இந்த நாடகங்கள்லாம் முறையான முறையான கதை பாடல்கள் கரெக்டாக பாடணும். கருப்புசாமி மாமா வந்து அதிகமாக படிப்பறிவு இல்லாதவர், ஆனால் கேள்வி ஞானம். ஒரு விஷயத்தை சொன்னோம்னா அதை உடனே மைண்ட்விட்டாக ஏற்றுக்கக்கூடிய ஒரு திறமையான ஒரு கலைஞர். அப்படின்னா மரியாதைக்குரிய அன்பு மாமா கருப்புசாமி அவர்கள், அவருடைய 7வது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு இந்த நாடகத்தை வச்சுருக்காங்க. அதை நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அதில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பினை கிடைத்தது அதை விட ரொம்ப பெருமையாக இருக்குது. வருடந்தோறும் அன்பு குடும்பத்தார்கள் இந்த மாதிரி கலை நிகழ்ச்சிகள், இந்த நாடகத்தை வைக்கணும், அதில் நாங்களும் பங்கு கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக்கிறோம். அதுக்கப்புறம் எனது அன்பு மாப்பிள்ளை அவர்கள், நமது ஆர்.கே. கணேசன் அவர்கள் என்ற சக்கரவர்த்தி அவர்கள் அடுத்த ராஜ நடிகராக வளம் வந்துக்கிட்டு இருக்காரு. அதனால் உங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய அன்பும் அவருக்கு கண்டிப்பாக கிடைக்கணும். அது மென்மேலும் நம்ம ஊர் மட்டும் கிடையாது, சுற்று வட்டாரம் பூரா அவர் எல்லா ஊர்லேயும் நாடகம் ஆடணும்னு எல்லாரும் அல்ல இறைவனை வேண்டிக்குவோம். அதை விட ஐயா முன்னால் வந்து ஒருத்தர் மேடையில் அருமையாக பேசினார். கண் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றி அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக பேசினார். மண்ணெல்லாம் தோண்டிக்கிட்டு தான் இருக்காங்க, அப்போ மட்டும் இல்லை இப்போயும் தோண்டிக்கிட்டு தான் இருக்காங்க மண்ணெல்லாம். அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, திருத்த முடியாது. இப்போ தோண்டிக்கிட்டு இருக்காங்க, அப்போவே தோன்றிருக்குன்னு சொன்னால் இப்போ தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அன்பு ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்து கொண்டு நாடகத்தை ஆரம்பிச்சிட்டோம். நல்ல கூட்டம், சிறப்பான கூட்டம். ரெண்டாவது, நம்ம வகிழ்ச்சேரி கிராமம்னால எல்லா கலைஞர்களுமே பயந்து தான் தொழில் பண்ணுவோம். ஏன்னா எல்லா கலைஞர்களை பார்த்த கண்கள் இந்த கண்கள். அதனால் வந்திருக்க கலைஞர்கள் பூரா பயந்து தான் தொழில் பண்ணுவோம். ஏதாவது கூட குறைய நாங்கள் ஏதாவது தவறுகள் பண்ணாலும் அதை மனசில் வச்சுக்காம, உங்கள் பிள்ளைங்க எப்படி தப்பு பண்ணால் மன்னிச்சு அனுசரித்து போவீங்களோ அதே மாதிரி வந்திருக்கக்கூடிய கலைஞர்கள் ஏதாவது எங்களை அறியாமல் நாங்கள் ஏதாவது தப்பாக பேசினாலும் அது பெருமையாக எடுத்துக்கொள்ளாமல், உங்கள் பிள்ளைங்க தப்பு பண்ணால் எப்படி பொறுத்து போவீங்களோ அந்த மாதிரி பொறுத்து போகணும். இங்கே ஹார்மோனி வாசிக்கும் அண்ணன் செய்யாமங்கலம் ராமதாஸ் அண்ணன் அவர்களுக்கு குடும்பத்தின் சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் பொன்னாடை பொறுத்து கௌரவிக்கப்படுகிறது. மிருதங்க வாசிக்கும் எனது அன்பு மாப்பிள்ளை ஏனாதியைச் சேர்ந்த என்ஆர் ஜெயராஜ் அவர்களுக்கு குடும்பத்தின் சார்பாகவும் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் பொன்னாடை வழங்கப்படுகிறது. பலவாத்தி மிசைக்கும் மரியாதைக்குரிய எனது அன்பு மாப்பிள்ளை சரவணகுமார் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது. தாளம் வாசிக்கும் சிஎம் கம்பெனி ரெடி ஆகிட்டு இருக்கா அன்பு மாமா செல்வம் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது. இங்கே நகைச்சுவை நடிகராக நடிக்கும் அன்பு மாப்பிள்ளை சூர்யா அவர்களுக்கு நம்மளுடைய கிராமத்தின் சார்பாகவும் பாசத்துக்குரிய அப்பா கருப்புசாமி அவருடைய குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை அணிக்கப்படுகிறது. நாடக கலைஞர்களை இப்படித்தான் கௌரவப்படுத்த வேண்டும் என்று கலைஞர்களுக்கு பொன்னாடை வழங்கி கௌரவப்படுத்திய அன்பு குடும்பத்தார்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் தாய்மார்களுக்கும் பள்ளிகள் படிக்கக்கூடிய மாணவ கண்மணிகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றிகத வணக்கம் வணக்கம். ஆமாம், வந்தோடனே ஒரு மாமா அழகாக பேசி போட்டார். மாமா ராமதாஸ் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது. ஏன்னா ரத்தம் அப்படி ரத்தம். அப்பா எல்லாருமே மேடையில் நின்று பேசினவங்க இல்லையா, அதனால் அவருக்கு அந்த தைரியம் இருக்குமா இல்லையா, மேடையில் பேசக்கூடிய தைரியம் இருக்கும். சில பேர் மேடையில் பேசுறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க, ரொம்ப யோசிப்பாங்க. போட்டு முடிச்சுக்கிட்டு அண்ணன் வாங்க. எங்களது மாயாகுளம் மாதவன் யூடியூப் சேனல் அன்பு அண்ணா அவர்களுக்கு அன்பு மாமா கருப்புசாமி அவர்கள் குடும்பத்தின் சார்பாகவும் நமது கிராம பொதுமக்கள் சார்பாகவும் பொன்னாடை வழங்கப்படுகிறது. ஒளி அமைத்து கொண்டிருக்கும் எங்களது கருப்புசாமி வாங்க வாங்க இப்போ யாரோ வாங்க. சரி, அண்ணன் சார்பாக மனமார்ந்த நன்றி அவர்களுக்கு. ரொம்ப நன்றி ஐயா. ஓனர்னா அப்படிதான் இருப்பான் ஐயா. வாழ்க்கையில என்னத்தை கண்ட ஒன்றும் கிடையாது, இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போவோம். உங்களுக்கு என்ன வேணுமா? ஒன்றும் வேணாம், உன் கூட சேர்ந்தா கொடுத்து விடுவேன். இப்போ இந்த மேடை பேச்சாளர்கள் ரொம்ப அழகாக பேசி பொன்னாடை பொத்துவாங்க. இப்போ இந்த மாமா பேசுனது போல இவரங்க மேடைகளை வருகை தந்திருக்கக்கூடிய ஹார்மோனிய கலையரசு மரியாதைக்குரிய அன்பு அண்ணா செய்யாமங்கலத்தை சேர்ந்த கையார் ராமதாஸ் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை வழங்கப்படுகிறது. ரொம்ப அழகாக பேசி போடுவாங்க. சில பேர் மேடையில் பேசவே மாட்டாங்க, மேடையில் பேசுறதுக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம். நம்மளை போட சொல்லுவாங்க. ஆமாம், வெளியில் 1000 பேசுவாங்க, ஆனால் நம்மளை சொல்லிவிட்டு பொன்னாடை போட்டுவிட்டு அவங்க போயிடுவாங்க.
இது ஒரு வகையான மரியாதை. சில பேர் மேடையில் சம்பந்தம் இல்லாம பேசுவாங்க தெரியுமா? எப்படி? இந்த நாடகத்துறையில எத்தனை வருஷம் என்னை பாக்குறீங்க? ஆமா. எந்த ஊர்லயாவது துண்டு போத்தும் பொழுது எனக்கு துண்டு போத்தாதீங்க நான் சொல்லியிருக்கேனா? ஏன்? புது துண்டு தாப்பா போத்துவாங்க. துண்டு போத்தும் போது சொல்லுவேன், அப்படி சொல்ல மாட்டேன். அது எப்படியா சொல்லுவாங்க? ஆனா 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஐயா எனக்கு துண்டு போத்துனாரு. துண்டு போத்தாதீங்கன்னு சொல்லி அவர் காலில் விழுந்து அழுது இருக்கேன். ஏன்? அந்த அளவுக்கு என்னை பெருமையா சொன்னாரு. பழைய துண்டா? புது துண்டு. சரி. அது குற்றால துண்டு. சரி. ஆமா. எப்படி தெரியுமா போட்டார் எனக்கு? இந்த மேடைக்கு நகைச்சுவை திலகம் பாசமிகு அன்பு தம்பி புதுகை மாநகரை சேர்ந்த KR இளையராஜா அவர்களை நான் தான் அழைத்து வந்தேன் இதே மேடைக்கு. சரி. என் கையால் துண்டு ஓட்டேன். பாவம் பாவம், அடுத்த வருடம் அவர் இறந்து விட்டார். நகைச்சுவை ஜாம்பவான் அன்பு தம்பி அங்குவிழா சாசான விகடகவி ரவிகாந்த் அவர்களை நான் தான் அழைத்து வந்தேன் இதே மேடைக்கு. சரி. என் கையால் துண்டு ஓட்டேன். பாவம், அவரும் அடுத்த வருடம் இறந்து விட்டார். நகைச்சுவை சக்கரவர்த்தி அன்பு தம்பி வேந்தம்பட்டி ராஜேந்திரன் அவர்களை நான் தான் அழைத்து வந்தேன் இதே மேடைக்கு. என் கையால் துண்டு ஓட்டேன். பாவம், அவரும் அடுத்த வருடம் இறந்து விட்டார். அதுக்கெல்லாம் நீ தான் தப்பு வச்சிருப்ப போல இருக்கு. நீண்ட வருடத்திற்கு பிறகு அன்பு தம்பி சூர்யா அவர்களை நான் தான் அழைத்து வந்தேன்னு சொன்னார்ல. என்னை தூக்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. பொசுக்குன்னு அவர் காலில் விழுந்துட்டேன். எப்பா எனக்கு துண்டு போத்தாதப்பா, நீ எப்பவுமே பாசக்கயிறு வச்சு சுத்தின மாதிரி இந்த துண்டை பூரா வச்சு சுத்திக்கிட்டு இருக்க. இருக்கிற ஆள் பூரா துண்டை போட்டு நீ தான் கொண்டிருக்க. இந்த வருஷம் உனக்கு நான் சிக்கியிருக்கேன், எனக்கு துண்டு போத்தாதுன்னு சொல்லி காலில் விழுந்து அழுதுருக்கேன். ஆனால் இன்னைக்கு இந்த ஊரில் ரொம்ப மரியாதையாக வந்த கலைஞர்களை ரொம்ப அழகான முறையில் கௌரவம் பண்ணி நல்ல சாப்பாடு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அற்புதமான ஒரு சாப்பாடு, மீன் குழம்பு, கறி குழம்பு, மீன் பொரியல். அந்த மீன் பொரியல் என்ன வேலை பார்த்து பிடிச்சி மீன் முள்ளு குத்திருச்சுன்னு சொன்னீங்களே, எவ்வளவு சிரமப்பட்டு போயிட்டு. அப்பதான் செருப்பு போட்டுக்கிட்டே சாப்பிடணும்ன்றது. செருப்பு போட்டுக்கிட்டு எங்க சாப்பிடுறது? வாயில செருப்பு போடுவாங்க. ஆமா, நான் சொன்னேன். சரி பரவாயில்ல, இருந்துட்டு போகுது. மாப்பிள்ளை தானே சொல்லிட்டு போங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு கவனிப்பு, நல்ல ஒரு மரியாதை. அன்பு குடும்பத்தார்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு முதல் ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேலையை ஆரம்பிப்போம். ஜின்ஜினு காஞ்சி காஞ்சி காஞ்சினுக்கு சிக்காஞ்சி காஞ்சி காந்த இரதப்பா ஜினுக்கு சிக்காஞ்சினுக்கு சிக்காஞ்சி வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை நான் உரைத்து அன்புடனே நாடகத்தை ஆரம்பிக்கிறேன். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை நான் உரைத்து அன்புடனே நாடகத்தை ஆரம்பிக்கிறேன். பைந்தமிழில் பாட்டு பாடி பாட்டு கேட்டு ஆட்டு பாடி அன்புடனே கருத்துக்களை நான் உரைக்கிறேன். நான் அடிக்கணும் நடிக்கணும் விடியும் வர, நீங்க இருக்கணும் இருக்கணும் முடியும் வர, நடிக்கணும் நடிக்கணும் விடியும் வரை, முழிக்கணும் முழிக்கணும் முடியும் வர. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை நான் வைத்து அன்புடனே நாடகத்தை ஆரம்பிக்கிறேன். அன்புடன் எனக்கு ஆசை கொடுங்க கொடுங்க, என் ஆசையத்தை கண்டு ரசித்திடுங்க. அன்புடன் நீங்கள் காசை கொடுங்க, நாடகத்தை நல்லபடி ரசிங்க. பாடி நான் டான்ஸ் பண்ணு பாட்டு பாடி ஆடும்போது ஓடி வரும் உங்களுக்கு துடிப்பு, அது உற்சாக துடிப்பு உண்டு பண்ணும் பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்கு இருப்பு. ஆமா, உங்ககிட்ட தான் இருக்கு இருப்பு. நாங்க நடிக்கணும் நடிக்கணும் விடியும் வரை, நீங்க இருக்கணும் இருக்கணும் முடியும் வர. தாய்மார்களுக்கு ஒரு வணக்கம், உங்க தயவு கூத்து நல்லா நடக்கும் நடக்கும். தாய்மார்களே உங்களுக்கு ஒரு வணக்கம். வணக்கம். தயவுதான் கூட்டத்திலே நடக்கும். ஒண்ணு பேசிக்கிட்டு ஊர்வர நீ பேசிக்கிட்டு ஜால செஞ்சா மாறிவிடும் கணக்கு. நாடகத்தின் அமைப்பு கிராமத்தாக பொறுப்பு நல்லா தான் நடிப்பு நடிப்பு, ரொம்ப நல்லா தான் நான் நடிப்பு நடிப்பு. நாங்க நடிக்கணும் நடிக்கணும் விடியும் வரை, நீங்க இருக்கணும் இருக்கணும் முடியும் வர, நடிக்கணும் நடிக்கணும் விடியும் வரை, நீங்க முழிக்கணும் முழிக்கணும் முடியும் வரை. மேற்படி கோவிலுக்கு முன்பு அமைந்துள்ள சிங்காரம் விண்வெளி கலையரங்கத்தில் மாபெரும் தலை சிறந்த கலைஞர்கள் பங்கு கொள்ளும் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் நாடகம் சிறப்பாக நடைபெற உள்ளது.
இந்த நாடகத்திற்கு தலைமை மற்றும் முன்னிலை ஏற்க வரும் நமது பழையனூர் உயர்திரு காவல்துறை ஆய்வாளர் அவர்களும் மற்றும் உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் திரைப்பட நடிகர் ஸ்ரீ வாணி கருப்பண்ண சுவாமி கோவில் அறக்கட்டளை நிறுவன தலைவர் பாசமிகு அன்பண்ணார் பி ஜெயமணி பிஎஸ்சி அவர்களும் நமது பெருமனூர் உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர் அவர்களும் மற்றும் மகிழ்சிறி சிவனாங்குளம் கிராம பொதுமக்கள் முன்னிலையில் இந்த நாடகம் நடைபெற காத்து கொண்டிருக்கின்றது. இந்த நாடகத்தில் பங்கேற்கக்கூடிய கலைவேந்தர்கள், கலைமாமணிகள், கலாபுருஷர்கள், குடத்துப்பட்டியைச் சேர்ந்த ராஜ நடிகர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அன்பு மாமா உங்கள் அபிமான செல்வன் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய திருவாளர் PA தர்மலிங்கம் அவர்கள் இவரங்க மேடைகளே வேடனாகவும் பின் விருத்தனாகவும் நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். நடிப்பை செய்வேந்தன் சென்ற இடமெல்லாம் தனக்கு ஒரு வானியில் வெற்றி மருசு கொட்டி வரும் இந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்க காத்து கொண்டிருக்கும் உங்கள் அபிமான செல்வன் உங்களில் ஒருவர் வாரிசு கலைஞன் பாசமிகு அன்பு மாப்பிள்ளை RK கணேசன் என்ற சக்கரவர்த்தி அவர்கள் இவரங்க மேடைகளை வேளனாக நடிக்க காத்து கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு மொத்தம் 2 ராஜவாற்று. இப்போ சக்கரவர்த்தி அவர் முருகனா காட்சி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் தர்மலிங்கம் அவர்கள் மானத்தேரி வரன்னு சொல்லி அவர் வருவார். ஆமா, அப்புறம் கடைசியில் மறுபடியும் ஆசீர்வாதம் பண்ண வருவார் மாலை மாத்துறதுக்கு மட்டும். தனது நீய காலங்களாலே உங்கள் செவிகளை இனிப்போட செய்ய வந்திருக்கும் இணைசைக்கான இசைக்குயில் தென்னிசை செய்யவது உங்கள் அபிமான செல்வி மதுரை மாநகரை சேர்ந்த திருமதி GM கலையரசி அவர்கள் இவரக மேடைகளில் ஸ்ரீ வள்ளிநாயகம் முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் செய்ய வேண்டும் என்று கழகத்தை மூட்ட காத்துக் கொண்டிருக்கின்றார். தேவகான செய்யமது பாட்டுக்கு ஒரு நாயகன் முறையோடு உரையாடும் சொல்லெடுக்கு வீரர் நமது செவனிப்பட்டியைச் சேர்ந்த பாசமிகு அன்பு மாப்பிள்ளை S ஜெய பார்த்திபன் அவர்கள் இவரக மேடைகளில் கழகப்பிரியராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். எங்களுக்கெல்லாம் பக்க பலமாக பக்க மேளங்கள் அமைந்திருக்கும் ஆர்மணிய சக்கரவர்த்தி இன்னிசை திலகம் எங்கள் நாட உலகத்தில் ஒரு சொத்து மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நமது பார்த்திபனூர் அருகாமல் உள்ள செய்யாமங்கலத்தைச் சேர்ந்த திருவாளர் அன்பு மாமா KR ராமதாஸ் அவர்கள் இவரக மேடைகளை ஆர்மணியம் அன்பின் பாடல் நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதன் அல்ல. நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதன் அல்ல. நாவில் ஒன்று நினைவில் ஒன்று அதன் பேர் உள்ளமல்ல. நாவில் ஒன்று நினைவில் ஒன்று அதன் பேர் உள்ளமல்ல. நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதன் அல்ல. உள்ளத்தில் வைத்ததை உதட்டில் வைப்பவன் எவனோ அவனே மனிதன். எவனோ அவனே மனிதன். உள்ளத்தில் வைத்ததை உதட்டில் வைப்பவன் எவனோ அவனே மனிதன். எவனோ அவனே மனிதன். ஊரார் வேர்வைகள் உடலை வளர்ப்பவன் உலகத்தில் கோழைகள் தலைவன். உலகத்தில் கோழைகள் தலைவன். நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதன் அல்ல. காற்றின் நிலவா கடலில் மழையா. காற்றின் நிலவா கடலில் மழையா. பிறந்தாயாருக்கு பகையின் துணையா பசியின் உணவா இருந்தா ஊருக்கு லாபம். இருந்தா ஊருக்கு லாபம். நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதன் அல்ல. நாவில் ஒன்று நினைவில் ஒன்று அதன் பேர் உள்ளமல்ல. நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதன் அல்ல. நன்றி நன்றி. பலே பலே அப்படி கைதட்டினாத்தான் எங்களுக்கு தெரியும் என்ன நீங்கள் ரசிக்கிறீங்கன்னு தெரியும். ஏன்னா உட்காந்துருக்க ஆளுங்க பூரா எல்லாம் ஞான பெருகளத்தை உட்காந்துருக்கீங்க. அதுவும் பெரிய ஆளுகளை உட்காந்துருக்கீங்க.
அதில் தான் எங்கள் மாமா ராமதாஸ் மாமா எடுத்தோன்னே போட்டார், நாளொரு மேடை பொழுது அப்படின்னு பழைய பாட்டை பாட ஆரம்பிச்சிட்டாரு. என்ன சின்ன பசங்க முன்னாடி இந்த இளவட்டம்லாம் உட்காந்துருந்தா அதுக்கு தகுந்த போல பாட்டு பாடுவார். அப்போ முன்னாடி உட்காந்துருக்கிறது பூரா எல்லாம் பழுத்த பழமாக உட்காந்துருக்கிறதுனால பழைய பாட்டை தொட்டுட்டார். பாடி முடிச்சோன்னே கைதட்டிங்க பார்த்தீங்களா? இந்த ஒவ்வொரு கைதட்டும் எங்களுக்கு 1000 ரூபாய்க்கு சமம். காலையில் சம்பளம் கொடுக்கறது அதெல்லாம் ஒரு பக்கம், எங்களுக்கு இந்த கைதட்டு ஒன்று தான் ஏதோ தங்க கிரீடத்தை தலையில் வச்ச மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தோஷம். நாடக கலைஞர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கறதே அந்த கைதட்டு ஒன்று தாங்க. வேற என்னத்தை நாங்கள் சம்பாதிக்க போகிறோம்? பக்கவாத்திய கலைஞர்கள் உசுரை கொடுத்து வாசிக்கிறாங்க, நாங்கள் உசுரை கொடுத்து பாடுறோம்னா எதுக்காக? அந்த கைதட்டுக்கு ஆத்தியா இவ்வளோ தூரம் நாங்கள் வங்காச்சியாக தொழில் பண்ணுறது ஒன்றும் கிடையாது. இப்போ பாட்டு பாடும்பொழுது நீங்கள் கைதட்டினீங்க, அப்போ நாங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? பரவாயில்ல, பழைய பாட்டை பூரா ரசிக்கிறாங்க, அப்போ மேற்கொண்டு நம்ம பழைய பாட்டாக பாடுவோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை கொடுக்கும். யாருக்கு? ராமதாஸ் மாமாவுக்கு. இப்போ பேசும்பொழுது நீங்கள் கைதட்டினீங்கன்னா வரக்கூடிய கலைஞர்கள் தெரிஞ்சுக்குவாங்க, ஆகா பேச்சுகளை நல்லா ரசிக்கிறாங்க, அப்போ மேற்கொண்டு புராணம் பேசுவோம், நகைச்சுவை பேசுவோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை கொடுக்கும். அப்போ ஆடும்பொழுது நீங்கள் கைதட்டினீங்கன்னா சரி ஆட்டத்தை ரசிக்கிறாங்க போல இருக்கு அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்குவோம். அப்போ நீங்கள் என்ன ரசிக்கிறீங்க அப்படிங்கிறத அந்த கைதட்டை வச்சு தான் நாங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதனால பாட்டு பிடிச்சிருந்தா கைதட்டுங்க, பேச்சு பிடிச்சிருந்தா கைதட்டுங்க. தக்காளி எதுவுமே பிடிக்கலையா மண்ணவாரி தூத்துங்க, நாசமா பொங்கடாச்சு பரவாயில்ல. அங்கே இந்த மண் அங்கே அள்ளி குமிச்சுருக்கா எடுத்துகிட்டு வந்து கூட தூத்தட்டில் நான் கல்லை விட்டு கூட எரியச்சு. என்ன செய்யறது? கைதட்டுங்கன்னு சொல்லத்தான் முடியும். கைதட்டதும் கைதட்டாதும் உங்களுடைய விருப்பம். எங்க சோறா கைதட்டுங்க வாப்பா. அப்புறம் என்ன என்ன தாய்மார்கள் ஊரில் என்ன கட்டுப்பாடா? ஓகேடா தங்க விழுங்கடா. அரங்கமே அதிர்மளவிற்கு நந்திக்கப்பாக இங்கே மத்தளத்தை இசைத்து உங்களெல்லாம் எழுவிக்க காத்து கொண்டிருக்கின்றார் கோடேரி குமரன் மிருதங்க சக்கரவர்த்தி. எத்தனையோ மிருதங்க கலைஞர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் எங்களது மிருதங்காசான் மரியாதைக்குரிய அன்பு தந்தையார், எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க தலைவருமாகிய அன்பு அப்பா டிவி ஜெயம் அவர்களுடைய அன்பு மாணவருமாகிய நமது ஏனாதியைச் சேர்ந்த எனது அன்பு மாப்பிள்ளை என்ஆர் ஜெயராஜ் அவர்கள் இவ்வரங்க மடைகளை மிருதங்கம் வழக்கம் தொப்பு இந்த விழா.
கடுகு சிறுத்தாலும் காரம் குறையுமா? வாத்தியம் அப்படி வாத்தியம். ஏன்னா மாடு வளர்க்குறவர் இல்லையா? இல்லை மாடு வளர்க்குறவர் இல்லையா? அதை சொல்ல வந்தேன். உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் வேணாம். நல்ல ஒரு வாத்திய கலைஞர் எனது அருமைக்குரிய மாப்பிள்ளை என்ஆர் ஜெயராஜ் அவர்கள். இப்போ மதுரையை பொறுத்த வரைக்கும் எல்லா மிருதங்க கலைஞர்களுமே கையில் தான் வாசிப்பாங்க. சில மிருதங்க கலைஞர்கள் குச்சியில் வாசிப்பாங்க. என் மாப்பிள்ளைங்க இந்த குச்சியில் வாசிக்கிற பழக்கம்லாம் ஆகவே ஆகாது. கையில் வாசிக்க சொல்லுங்க, விடிய விடிய வாசிக்கிட்டே இருப்பார். நானும் கேட்டேன், ஏன் மாப்பிள்ளை கையில் வாசிக்கிறீங்களே, கை உங்களுக்கு வலிக்காதன்னு. பழகிருச்சு மாமான்னு. அந்த கையை அப்படி தொட்டு பார்த்தோம்னா கை பூரா காப்பு காய்ச்சி ஒவ்வொரு விரலும் எப்படி குறைஞ்சது அரை கிலோ இருக்கும் ஒவ்வொரு விரலும். அப்போ எந்த அளவுக்கு அந்த வாத்தியத்தை ரொம்ப சிரமப்பட்டு வாசிப்பார், எந்த அளவுக்கு அந்த வாத்தியத்து மேலே அதிகமான ஒரு அன்பு வச்சுருப்பார். அப்போ அந்த அளவுக்கு தான் பயிற்சி பண்ணி இந்த அளவுக்கு வந்திருக்காப்புல. நல்ல ஒரு சிறப்பான ஒரு வாத்திய கலைஞர். ரெண்டாவது மாப்பிள்ளை கையெல்லாம் பார்த்தீங்கன்னா கை பூரா பேர்ந்துருக்கும். சாப்பிடும்போதே ரொம்ப சிரமப்பட்டு தான் சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு அந்த கையுடைய வேதனை ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஆனால் அந்த வேதனையை கூட பொருட்படுத்தாமல் இன்றைக்கி சிறந்த முறையில் இங்கே மிருதங்க விஷயத்தை அன்பு மாப்பிள்ளை ஜெயராஜ் அவர்களுக்கு நமது கிராமத்தை சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இதை சொல்லிடுறேன். நமது திரைப்பட நடிகர் ஸ்ரீ வாணி கருப்பண சுவாமி கோவில் அறக்கட்டளை பாசமிகு தலைவர் பி ஜெயமணி பிஎஸ்சி அவர்கள் சார்பாகவும் அன்பு மாமா சதீஷ் அவர்கள் சார்பாகவும் நாடக கலை குடும்பத்தை பாராட்டி ரூபாய் 1100 அன்பளிப்பாக வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளார்கள். கலைக்குழுவை பாராட்டி அன்பு மாமா சதீஷ் அவர்களுக்கு எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி. நன்றிங்க, வணக்கம். வாங்க. பழையனூர் காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்களுக்கு எங்களது குடும்பத்தின் சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. பழவாத்திய புகழ் பழவாத்திய மாமன்னன் மறைந்த அன்பு தந்தையார் கே சர்தார் அவர்களுடைய அன்பு மாணவருமாகிய மிருதங்க ஜாம்பவான் அன்பு அப்பா KN பாலன் அவர்களுடைய அன்பு மாணவருமாகிய மீனாட்சிபுரத்தைச் சேர்ந்த நகைச்சுவை ஜாம்பவான் அன்பு மாமா உண்ணாமலை அவர்கள் பெற்ற தவ புதல்வர் MM சரவணகுமார் அவர்கள் பழவாத்தியம்.
தொழிலாளிகள். இந்த சுறுசுறுப்பு விடிகிற வரைக்கும் குறையாது. அந்த வகையில் இந்த 2 பிள்ளைகளையும் நம்ம பாராட்டணும். அடுத்த ஜென்ரேஷன் இந்த நாட உலகத்தை அடுத்து நீங்கள் தான் காப்பாற்றணும். ஆமாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா உங்களுடைய கைவேதனையை கூட பொருட்படுத்தாமல் நல்ல அழகான ஏன்னா மாப்பிள்ளை கூட 2 பக்கம் வாசிக்கிறாப்புல, நீங்கள் அந்த டேப்பில் ஒத்த பக்கம் வாசிக்கிறீங்க தீர்மானம். நீங்கள் தனிப்பட்ட முறையில் அந்த தீர்மானத்தை கொடுங்க. இப்போ மாப்பிள்ளை கொடுத்தீங்களே தீர்மானம், அவர் டோலாக்கில் கொடுத்தார்ல, இப்போ அவர் கொடுத்த தீர்மானத்தை நீங்கள் தனியாக அந்த டேப்பில் கொடுங்க. அதான் தொழிலாளி கழகு. தொழிலாளி பெற்ற பிள்ளை இல்லையா, நல்ல சிறப்பான வாத்தியம். இதெல்லாம் பிள்ளைங்க ஏன் உழைக்கிறாங்க? சாப்பிட்ட சாப்பாடு அப்படி சிறப்பு. அந்த சாப்பிட்ட சாப்பாடுக்கு நம்ம உண்மையா உழைக்கணுமேங்கிறதுக்காக தோலை கிழிச்சு போடாதீங்கப்பா. தோல் வேணுமா இல்லையா? சிறந்த முறையில் இங்கே தாளத்தை சேர்த்து உங்களை எல்லாம் விழுவிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார் லயவாத்திய வர்த்தகர், இந்த மண்ணின் மைந்தர், மரியாதைக்குரிய அன்பு மாமா VSK செல்வம் அவர்கள். இவ்வரங்கப்படைகளை தாளம் சிறிது நேரம் கழித்து மரியாதைக்குரிய அன்பு மாமா தெய்வேந்திரன் அவர்களும் இங்கே வந்து தாளம் இசைப்பார் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் நாங்கள் தெரிவித்துக் போனீங்கன்னா அப்புறம் மனுஷனா இருக்க மாட்டேன். ஆமா, வெதர் தெரிச்சு போகும். ஏற்கனவே தெரிச்சு போச்சுப்பா நீங்க. ஆமா, சீனமைப்பு வரமாட்டாரு. அவருக்கு என்ன சொந்த பிசினஸ் இருக்கு? அவருக்கு குதிரையை செய்யவே நேரம் இல்ல. அவர் குதிரையை செய்வாரா? சீனமைப்பு பி சுப்பிரமணி வேளார் சீன்ஸ் கம்பெனி வயல்ச்சேரி உரிமையாளர் VS கதிரேசன் அன்பு மாமா அவர்கள் உரிமையாளர். நோட்டீஸ் உபயம் கட்டிக்குளத்தைச் சேர்ந்த சிவா டீ ஸ்டார் அன்பு அண்ணா அவர்கள் நோட்டீஸ் உபயம் அளித்துள்ளார்கள். யூடியூப் சேனல் மாயவகழ மாதவன் அன்பு அண்ணா அவர்கள் யூடியூப் சேனல். வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றி. பொதுமக்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக அன்போடு அழைக்கின்றோம். இப்படிக்கு ராஜ நடிகர் மரியாதைக்குரிய அன்பு மாமா RR கருப்புசாமி, இந்திராணி குடும்பத்தார்கள் மற்றும் மகிழ்ச்சேரி சிவனாங்குளம் கிராம பொதுமக்கள் உங்களை அன்போடு வருக வருக அன்போடு அழைக்கின்றார்கள். நாடகத்தின் அமைப்பு இந்த மண்ணின் மைந்தர் மரியாதைக்குரிய அன்பு மாப்பிள்ளை RK கணேசன் என்ற சக்கரவர்த்தி அவர்கள். இந்த நாடகத்தின் அமைப்பு என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாடகத்தின் கருவுரு மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நேற்று சென்னைக்கு சென்று இன்னைக்கு வயல்ச்சேரி நாடகத்தில் நான் நம்பிராசன் போடுவேன் என்று தலையிலாகத்தான் குதிப்பேன் என்று இங்கே வருகை தந்து உள்ளே உட்கார்ந்து 1 மணி நேரமாக அலங்காரத்தை பூசிக்கொண்டு உங்களை மகிழ்விக்க காத்துக் கொண்டிருக்கின்றார் முதுவையைச் சேர்ந்த கண்ணன் அவர்கள். இவ்வரங்க மேடைகளை நம்பி மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். ஆமா, இந்த நாடகத்திற்கு ஒளி அமைப்பு பாசமிகு அன்பு நெஞ்சங்கள் ஒளி அமைப்பு ஸ்ரீ கருப்புசாமி ரேடியோஸ் வயல்ச்சேரி உரிமையாளர் எம் விநாயகம் K வேல்முருகன் அவர்கள் ஒளி அமைப்பகம். ஆடுறவெல்லாம் பேர் வாங்குறவன் இல்ல, பேர் வாங்குறவெல்லாம் நிலைச்சு நிக்கிறதும் இல்லை. கதங்க மனசுல ஒருத்தன் நிலைச்சு நின்னுட்டான்னா கடவுளே நினைச்சாலும் அவனை அசைக்க முடியாது. நான் பேரு காட்டக்காரன் இல்லைங்க, ஜனங்க மத்தியில பேரு வாங்கின ஆட்டக்காரன். நான் பேரு காட்டக்காரன் இல்லைங்க, ஜனங்க மத்தியில பேரு வாங்கின ஆட்டக்காரன். நான் பேரு காட்டக்காரன் இல்லைங்க, ஜனங்க மத்தியில பேரு வாங்கின ஆட்டக்காரன்.
அவங்க நினைச்சாதான் என் ஆட்டத்தை நிறுத்த முடியும். மற்றவங்க யாரும் சிறப்பு ஓடுறப்பா என்ன பண்ண சொல்ற? காசு வாங்கணும்னா பல்ல காமிச்சதே ஆகணும் இப்போ உள்ள காலத்துல. தெரியலையே கடை வாங்கினால இப்போ நல்லா தான் இருக்கு. கடன் கொடுத்தவன் தான் இப்போ சீர்வடிச்சு கிடக்குறியா. முதல்ல கடன் கொடுத்தவன் ரொம்ப தெனவட்ட அப்படி நடந்து வருவார். இந்த கடை வாங்கினவன் பயந்துக்கிட்டே போவேன். ஐயோ கடன் கொடுத்தவன் வரானே நம்மளை அடிச்சு போடான்னு பயந்து போவாங்க. இப்போ தலைகீழ மாறி போச்சு எல்லாமே. கடன் கொடுத்தவன் பயந்துக்கிட்டு வரேன் காசை எப்பத்தியாவும் கொடுப்பேன்ட்டு. போய் காசை கேட்டோம்னா நம்மளால சொல்கிறது கொடுப்போம்ல எங்கே போகிறோம் போயா மாதம் மாதம் வட்டி வருதுல்ல போ கொடுப்போம்னா என்ன பேச முடியும்? ஒன்றும் பேச முடியாது. இப்போ அந்தளவுக்கு ரொம்ப மாறிப்போச்சு. நல்ல ஒரு ஒளி அமைப்பகம். அதை விட 2வது வார்த்தை போட்டிங்க பாருங்கள், அது ரொம்ப அழகு. அன்பு நண்பர் கருப்புசாமி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. வணக்கம். சாப்பாடு மிக அற்புதமான ஏற்பாடு. வந்த கலைஞர்களுக்கு அறுசுவையான உணவு அன்பு குடும்பத்தார்கள் வீட்டில். ஆமாம், மீன் கறி நல்ல கவனிப்பு. அன்பு குடும்பத்தார்களுக்கு மனமார்ந்த நன்றி. வணக்கம். ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, நடன சிங்காரி, கோவையை சேர்ந்த கொங்கு தமிழ் சித்ரா இவருங்க மேடைகளை டான்ஸ் அண்ட் காமிக். நீ எங்கே உள்ளதான் பாருக்கு என் நினைவுகள் அங்கே என் நினைவுகள் அங்கே நீ ஒரு அரிசி தினமும் என்னை தரிசி, நீ ஒரு பருப்பு என் மேல காட்டாத வெறுப்பு, நீ ஒரு உப்பு உன்னை பாக்காட்டினா அது தப்பு, நீ ஒரு சக்கரை என் மேல காட்டு அக்கறை, நீ ஒரு மல்லி உங்க அம்மா தான் எனக்கு வில்லி, நீ ஒரு சேமியா எங்க அம்மா உனக்கு மாமியா. விடுங்க, அவராசிக்கு அவர் போட்டு போறாரு. தம்பி கருப்பு இப்போ உனக்கு வைக்க போறேன்டா ஆப்பு. ஆக மொத்தம் டான்ஸ் எனக்கு போடல, உனக்கு அவங்களுக்கு தான் போட்டிருக்கு. நீ நோட்டீஸ்ல படிக்கும் போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நாட்டிய பியூட்டிங்கிற நடன சிங்காரிங்கிற அதுல ஊடால எஸ்ன்னு போட்டேன் பாரு. எதுக்கு இருக்கு இருக்கட்டும். உங்களெல்லாம் மொழிவிக்க காத்து கொண்டிருக்கின்றேன். மதுரை மாநகரை சேர்ந்த உங்கள் வீட்டு பிள்ளை, உங்களில் ஒருவன், முன்னாள் ராஜ நடிகை அன்பு தாயார் PS விஜயதாரா அவர்கள் மகனுமாகிய எம் சூர்யா பவன் காமிக்கு அடைய நான் தான். அடுத்த டான்ஸ்கார பாப்பா வரதுக்கு முன்னால ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிடுறேன்.
வாழ்க்கையில் எங்கே போனாலும் சமாளிக்கக்கூடிய விஷயம் நம்மளுக்கு வேணும். சொல்லுங்க. சமாளிக்கக்கூடிய விஷயம் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா எங்கே போனாலும் உழைச்சிக்கலாம். இப்போ வெளிநாட்டுக்கு போகக்கூடிய நண்பர்கள் சில பேர் படிப்பு இல்லாதவங்க கூட போவாங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு. அப்படி போகிறவங்க எந்த நம்பிக்கையோட போகிறாங்க? எப்பா நம்மளால் சமாளிக்க முடியும்யா, எதையும் பார்ப்போம்யா அப்படிங்கிற தைரியத்தில் தான் போகிறாங்க. இப்போ ஒரு பெரிய ஊரில் ஒரு பஞ்சாயத்து நடக்குதுன்னு வைங்களேன். இப்போ ஒரு 5 பெரியவங்க சேர்ந்து அந்த பஞ்சாயத்தை தீர்த்து வைப்பாங்க. என்ன நம்பிக்கையில்? நம்மளால தீர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில், சமாளிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க. அப்போ எங்கே போனாலும் என்ன திறமை வேணும்? சமாளிக்கக்கூடிய திறமை வேணும். இதை ஏன் சொல்றேன்னா, என் சித்தப்ப மகன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருக்கான். சரி, போனோமா, வேலை பார்த்தோமா, வீடு வாசல் கட்டினோமா, பணம் காசுகளை சேர்த்தோமா, ஒரு கல்யாணத்தை பண்ணோமா, புள்ள குட்டியில பெத்தமா இருக்கணுமா இல்லையா? இந்த முண்டக்கார பையன் வெளிநாட்டில் போய் வேலைக்கு பண்ணதுனாம 2 பசங்களோட சேர்ந்து நட்பு வச்சுக்கிட்டியான். ஒருத்தன் அமெரிக்காக்காரன், ஒருத்தன் லண்டன்காரன். இந்த 2 பசங்களோட நட்பு வச்சுக்கிட்டியான். இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கூடா நட்பு கேடா முடியும்னு. அங்கே போய் ஏதாவது நல்லது பண்ணியிருந்தா கூட அவன் பேர் பேப்பரில் வந்திருக்கு. இந்த 3 பசங்களும் சேர்ந்து ஏதோ களவாணித்தனம் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. கூட்டு களவாணித்தனம் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இந்த 3 பள்ளிகளும் போலீஸ்காரங்க கைது பண்ணி கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிப்பாட்டிட்டாங்க. அங்கெல்லாம் தண்டனை கொடூரமாக இருக்கும். வெளிநாட்டு தண்டனைலாம் ரொம்ப கொடூரமாக இருக்கும். அதிகபட்சமாக குற்றங்கள் பண்ணால் மரண தண்டனை தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஆகி போயிடுச்சு அங்கே வெளிநாட்டில் என் சித்தப்ப மகனுக்கு. நீதிபதி 3 பேரையும் கூப்பிட்டு நிற்க வச்சு 3 பேருக்குமே தண்டனை கொடுக்குறாரு. தம்பி, நீங்கள் 3 பேருமே ஒரே தப்பை தான் பண்ணியிருக்கீங்க. அதனால் உங்கள் 3 பேத்துக்கும் நான் தூக்கு தண்டனை கொடுக்குறேன், மரண தண்டனை விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு எழுதிட்டார். அப்போ சாக போகக்கூடிய கைதிகளுக்கு அந்த கோர்ட்டில் இருக்கக்கூடிய நீதிபதி என்ன தெரியுமா சொல்லுவார்? தம்பி, உன்னுடைய கடைசி ஆசை எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், அதை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்துருவோம். ஏன்னா சாகக்கூடிய கைதிகளுக்கு கடைசி ஆசையை நிறைவேற்றி வைக்கணும். இது எந்த நாடாக இருந்தாலும் அந்த நாட்டுடைய சட்டம். தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, வெளிநாடாக இருந்தாலும் இந்த நாட்டுடைய சட்டம். முதல்ல தமிழ்நாட்டில் தூக்கு தண்டனை கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு கைதிகளுக்கும் கடைசி ஆசை 1 தான் கொடுப்பாங்க. ஆனால் வெளிநாட்டில் ஒவ்வொருத்தருக்கும் 2 ஆசை. ஏன் 2 ஆசை கொடுக்குறாங்கன்னா, ஒரு ஆசையை நிறைவேற்றி வைக்க முடியலன்னா இன்னொரு ஆசையை நிறைவேற்றி வைக்கலாம். ஏதோ முடிஞ்ச அளவுக்கு செய்யலாங்கிறதுக்காக ஒவ்வொரு கைதிகளுக்கு 2 ஆசையை நிறைவேற்றி வைப்பாங்க. அதே மாதிரி இந்த 3 பசங்களுக்கு 2 ஆசையை சொல்றாங்க. தம்பி, ஒவ்வொருத்தருக்கு 2 ஆசை. என்ன ஆசைனாலும் சொல்லுங்கப்பா, நாங்கள் நிறைவேற்றி கொடுத்துருவோம். இது எங்க நாட்டுடைய சட்டம் அப்படின்னு நீதிபதி சொல்ல முதல் அமெரிக்காக்காரன் வரையா. நீதிபதி கேட்கிறார், தம்பி உன்னுடைய கடைசி ஆசை என்னப்பான்னு. உடனே அமெரிக்காக்காரன் சொல்றேன், ஐயா எப்படியா நான் பண்ண தப்புக்கு நீங்கள் தண்டனை கொடுத்துட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சாகிறத பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. நான் செத்ததுக்கு அப்புறம் என் உடம்ப அமெரிக்க நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச் ஒன்று இருக்கு, அந்த சர்ச்சுக்குள்ள என்னை புதைச்சிருங்க. இது என்னுடைய முதல் ஆசை. சரி, ஓகே, பரவாயில்ல, நிறைவேற்றி வைக்கலாம். 2வது ஆசை என்னப்பா? ஐயா செத்ததுக்கு அப்புறம் என் முண்டாடி பிள்ளைகளை நான் பார்க்க முடியுமா? முடியாது. அதனால நான் சாகிறதுக்கு முன்னால ஒரே ஒரு தடவை என் பொண்டாட்டி பிள்ளையில நான் பார்த்துக்கிறேன் ஐயா. நியாயமான ஆசை. ஓகே. 2வது, டே இவன் பொண்டாட்டி பிள்ளையில பூரா கூட்டிட்டு வந்து காமிச்சிருங்க. காமிச்சதுக்கப்புறம் இவனை தூக்கில் போட்டுருங்க. தூக்கில் போட்டதுக்கப்புறம் அவன் சொன்ன இடத்துல அவனை புதைச்சிருங்க. கூட்டிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்லிட்டார். அடுத்து லண்டன்காரன் வரையா. நீதிபதி சொல்றார், தம்பி உனக்கு அதே மாதிரி 2 ஆசை, முதல் ஆசையை சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி நீதிபதி கேட்கிறார். உடனே லண்டன்காரன் சொல்றேன், ஐயா நான் செத்ததுக்கு அப்புறம் லண்டன்ல ஒரு மணிகுண்டு இருக்கு, அந்த மணிகுண்டு பக்கத்தில் என்னை புதைச்சிருங்க ஐயா, இதான் என்னுடைய முதல் ஆசை. அப்படியா? சரி, ஓகே, நிறைவேற்றி கொடுத்துடலாம். அடுத்து 2வது ஆசை, ஐயா ஜெயிலுக்குள்ள இருக்கும்பொழுது எனக்கு சாப்பாடு பூரா சரியில்லாத சாப்பாடாக கொடுத்தாங்க, வாய்க்கு ருசியான சாப்பாடு இல்லையா, அதனால எனக்கு ஒரு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுங்க, நான் சாப்பிட்டுட்டு செத்து போகிறேன். அப்படியா? 2வது ஆசை, நியாயமான ஆசை. ஓகே. டை இவனுக்கு நல்ல சாப்பாடை வாங்கி கொடுத்து இவனை சாப்பிட்ட வச்சதுக்கப்புறம் இவனை தூக்கில் போட்டுருங்க. தூக்கில் போட்டதுக்கப்புறம் அந்த மணிகுண்டு பக்கத்தில் அவனை புதைச்சுங்க, கூட்டிகிட்டு போங்கடா சொல்லி அனுப்பிட்டாங்க. 3வது நம்ம தமிழ்நாட்டுக்காரன் போகிறேன். யார்? என் சித்தப்ப மகன். பொதுவாக நம்ம தமிழ்நாட்டுக்காரவங்களுக்கு அம்புட்டு கிருத்தனம் முடிச்சது தானே, குசும்பு ஓவரா இருக்குமா இல்லையா? தமிழ்நாட்டுக்காரன் போய் நிற்கிறான், என் சித்தப்ப மகன். நீதிபதி சொல்றார், தம்பி உனக்கு அதே மாதிரி 2 ஆசை, முதல் ஆசையை சொல்லி நான் நிறைவேற்றி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி நீதிபதி கேட்கிறார். உடனே என் சித்தப்ப மகன் தமிழ்நாட்டை சேர்ந்தவன் கொஞ்ச நேரம் பொறுமையாக உட்காந்து யோசனை பண்ணி அவன் ஆசையை சொல்றியா, ஐயா எனக்கு மாம்பழம் சாப்பிடணும்னு கேட்க.
மாம்பழம் சாப்பிடணுமா? ஏண்டா டேய் சங்கு மவனே, மாம்பழத்துக்கு நான் எங்கடா போவேன்? ஏண்டா டேய் சீசன் டிசம்பர் மாசம்டா, மாம்பழ சீசன் வர்றதுக்கு இன்னும் 6 மாசம் இருக்கு. 6 மாசம் வரைக்கும் நான் தூக்கில போடாம இருக்க முடியுமா? 2 பசங்க தூக்கில தொங்கிட்டு கிடக்குறாங்க. உனக்கு தூக்கு ரெடியா காத்துக்கிட்டு இருக்கு, மாம்பழம் சாப்பிடணுங்கிற. அதெல்லாம் பேச்செல்லாம் பேசாதீங்க. நீங்க என்ன சொன்னீங்க? எந்த ஆசைனாலும் சொல்லு, நாங்க நிறைவேற்றி கொடுத்துருவோம்னு நீங்க தான் சொன்னீங்க. நான் என்ன ரொம்ப கடமையான ஆசையாக கேட்டேன், மாம்பழம் சாப்பிடணும்னா அதுவும் எங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நத்த மாம்பழம் தான் எனக்கு வேணும்னு இவன் கேட்க. என்ற நத்தத்துக்கு நான் எங்கடா யாரா இவன்? சரி பரவாயில்ல, டேய் 6 மாசம் கழிச்சு இவனை தூக்கில ஓடுங்க. தூக்கில போறதுக்கு முன்னால இவன் கேட்ட மாம்பழத்தை வாங்கி கொடுத்து அவனை சாப்பிட வச்சதுக்கு அப்புறம் இவனை தூக்கில போடுங்கடா. 6 மாசம் கழிச்சு தூக்கில போடுங்க அப்படின்னு சொல்லி தீர்ப்பை மாத்தி எழுதிட்டாரு. அப்ப தண்டனையை தள்ளி போட்டுட்டான். நம்மால் எவ்வளவு மைண்டுட்டா வேலை செய்யறான் பாருங்க. அடுத்து தம்பி 2வது ஆசை என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி நீதிபதி கேட்கிறாரு. நம்மால் என் சித்தப்பா மகன் தமிழ்நாட்டுக்காரன் ரொம்ப பொறுமையா யோசனை பண்ணி, ஐயா இவங்கள மாதிரி அங்க போதங்க இங்க போதங்கெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், உங்களை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் ஐயா, கஷ்டப்படுத்த மாட்டேன். நான் செத்ததுக்கு அப்புறம் உங்க சமாதி பக்கத்துல என்னை புதைங்கன்னு சொல்ல. நீதிபதிக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. ஏண்டா கண்டாவளி மாமனே, அப்ப இவன் செத்ததுக்கு அப்புறம் நான் சாவேன்னு பார்த்தா நான் செத்ததுக்கு அப்புறம் தான் இவன் சாவியான் போல இருக்கே. இவன் எந்த நாட்டுக்காரன்டா? தமிழ்நாட்டுக்காரன். இவனை டிக்கெட்டை வாங்கி கொடுத்து இவனை ஊருக்கு அனுப்பி விடுங்கடா. இவன் மூஞ்சிலே முடிக்க கூடாது, நம்மளை கொண்டாலும் கொண்டு போடுவான் அப்படின்னு சொல்லி டிக்கெட்டை வாங்கி கொடுத்து ஊருக்கு அனுப்பி விட்டாங்க. தமிழ்நாட்டுக்காரன் வந்துட்டான். நீங்க எதுக்கு வெளிநாட்டுக்கு போக ஆசைப்படுறீங்களா? போதும்பா. அப்ப நம்ம எங்க போனாலும் யோசிச்சு தப்பிக்கக்கூடிய திறமை நம்மளுக்கு இருக்கு. அந்த புத்தியை நல்ல விதமா நம்ம பயன்படுத்தினோம்னா நம்ம நாடு எப்போவோ வல்லரசு ஆயிருக்கும். கண்ட சரக்க குடிச்சு நம்ம மூளையை பூரா மங்க வச்சு விட்டான். இனிமேலாவது மூளையை கொஞ்சம் பயன்படுத்துவோம் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த காட்சி உங்களை சந்திக்குமாறு விடைபெறுது உங்கள் சூர்யா. உனக்கு என்ன மேலே நின்றாய் ஊனங்களா, உனக்கு என்ன மேலே நின்றாய் ஊனங்களா, உனதானை பாடுகின்றேன் நான் ரொம்ப நாளா. உனக்கு என்ன மேலே நின்றாய் ஊனங்களா, தாய்மொழிக்கு பிறந்தோம் தமிழ் மொழிக்கு வளர்ந்தோம் நடிகர் என்ன மலர்ந்தோம் நாடகத்தில் கலந்தோம் ததும் 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 உடலாளி பாடுகின்றேன் நான்
உனக்கென்ன மேலே நின்றார் பூமழை தூவி வசந்தங்கள் வாழ்த்த ஊர்வலம் நடக்கின்றது. பொங்கிடும் அன்பு தங்கையின் நெற்றியில் குங்குமம் சிரிக்கின்றது. மங்கள குங்குமம் சிரிக்கின்றது. பூமழை தூவி வசந்தங்கள் வாழ்த்த ஊர்வலம் நடக்கின்றது. பொங்கிடும் அன்பு தங்கையின் நெற்றியில் குங்குமம் சிரிக்கின்றது. மங்கள குங்குமம் சிரிக்கின்றது. பூமழை தூவி வசந்தங்கள் வாழ்த்த ஊர்வலம் நடக்கின்றது. கஞ்சங்கு கழுத்தோட பொள்வானை அசைந்தாட நாங்கள் பொறுத்தூரமா. அண்ணாவை ஒரு நாளும் என் உள்ளம் மறவாது என்றாடு விதமல்லோ. நீ வாழ்கின்ற நாளெல்லாம் திருநாளே உன்னை உரைகின்ற மணவாளம் தினம் பாடு. நீ வாழ்கின்ற நாளெல்லாம் திருநாளே உன்னை உரைகின்ற மணவாளம் தினம் பாடு. பூமழை தூவி வசந்தங்கள் வாழ்த்த ஊர்வலம் நடக்கின்றது. வாழ்பட்ட இடமெல்லாம் மலராக கைப்பட்டு பொருள் எல்லாம் பொன்னாகும். கண்பட்டு விடுகின்ற கண்பட்டு விழுகின்ற நீரல்லானந்த கண்ணீரே இருந்தாகும். இப்படினாலே தாங்கக்கு நீ வாழ அதை பார்க்கின்ற என் உள்ளம் தாயாக. இப்படினாலே தாங்கக்கு நீ வாழ அதை பார்க்கின்ற என் உள்ளம் தாயாக. பூமழை தூவி வசந்தங்கள் வாழ்த்த ஊர்வலம் நடக்கின்றது. தங்கையின் நெற்றியில் குங்குமம் சிரிக்கின்றது. மங்கள குங்குமம் சிரிக்கின்றது.